ஒரு ஆண் இரண்டாவது திருமணம் செய்யும் போது முதல் மனைவியிடம் அனுமதி பெற வேண்டுமா? ஹமீதா பர்வீன் அவர்கள் ஒரு திருமணம் குறித்த ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஒரு ஆண் முதல் மனைவியை திருமணம் முடித்த பிறகு இரண்டாவது ஒரு பெண்ணை வாழ்க்கை துணையாக தேர்வு செய்கிற நேரத்தில் அந்த முதல் மனைவிட்ட அனுமதி கேட்கணுமா என்ற ஒரு கேள்வி கேட்கிறாங்க. திருமண சட்டங்களை பார்த்தீர்கள் என்றால் திருமணத்திற்கென்று பல்வேறு நிபந்தனைகள் இருக்கிறது. அதிலே முக்கியமாக நிறைவேற்றப்பட வேண்டிய நிபந்தனை மகர் தொகை. ஒரு கணவன் மனைவியை தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த வாழ்க்கை துணையாக வருகிற பெண்ணுக்கு மகர் கொடுக்க வேண்டும். இதுதான் முதல் நிறைவேற்ற வேண்டிய இந்த நிபந்தனை. இரண்டாவது, அந்த பெண்ணை இந்த கணவருக்கு, இந்த வாழ்க்கை துணையாக வரக்கூடிய இந்த மணமகனுக்கு கட்டித்தரலாம் என்று சம்மதிக்கக்கூடிய பொறுப்பாளர், அண்ணனோ தகப்பனோ, இந்த மாதிரி. இது இன்னொரு முக்கியமான நிபந்தனை. இது போக மற்ற நிபந்தனைகள் வரும். இந்த நிபந்தனைகள் மாதிரி இது முதல் திருமணம் முடிந்த பிறகு இரண்டாவதாக அவர் திருமணம் முடிக்கும் பொழுது இஸ்லாமிய மார்க்கம் பல மனைவிமார்கள் என்று வந்தால் பல மனைவிமார்களுக்கென்று சில சட்டங்களை நமக்கு சொல்கிறது. என்ன சட்டங்களை சொல்கிறது என்றால், அல்லாஹு தாலா சூரா நிசா என்கிற 4வது அத்தியாயத்தில் சொல்கிறான், ஃபன்கிஹு மா தாபலக்கும் மினன் நிசாய், பெண்களில் உங்களுக்கு விருப்பமானவர்களை திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். மஸ்னா, 2 பேரை கூட நீங்க திருமணம் முடிச்சுக்கலாம். வசுலாச, அல்லது 3 பேரை கூட நீங்க திருமணம் முடிச்சுக்கலாம். ருபா, அல்லது 4 பேரா கூட என்ன செய்யலாம், திருமணம் முடிக்கலாம். ஆனால் இந்த மனைமார்களிடத்தில் உங்களால் நீதியாக நடக்க முடியாது என்று பயந்தீர்களானால் ஃபவாஹிதத்தன், ஒரு கல்யாணத்தோடு நிப்பாட்டி கொள்ள வேண்டும். நீதியாக நடத்த முடியும் என்றால் 2, 3, 4 வரைக்கும், முடியாது என்றால் ஒன்றோடு நிப்பாட்டிக்கொள் என்று இஸ்லாம் சொல்கிறது. இதுதான் முதல் நிபந்தனையே. 2வது கல்யாணம் பண்ணுவதற்கு இருக்கிற முதல் நிபந்தனை என்ன? நீதமாக நடக்க முடியுமா என்பதுதான். இப்ப நீதமாக நடக்க முடியுமா என்று வரும் பொழுது, இப்ப 2வது திருமணம் செய்யும் பொழுது இவர் நீதமா நடக்கிறாரா இல்லையான்னு முதல் மனைவிக்கு எப்ப தெரியும்? இன்னாரு 2ஆம் கல்யாணம் பண்ணிருக்கிறாருன்னு தெரிஞ்சாதான் அந்த மனைவிக்கு எத்தனை ரூபாய் மாசம் கொடுக்கிறாரு, நமக்கு எத்தனை ரூபாய் கொடுக்கிறாருன்னு தெரியும். இவர் கள்ளத்தனமா கல்யாணம் முடிச்சுட்டு வந்தால் எந்த மனைவிக்கு எவ்வளவு ரூபாய் கொடுக்கிறாருங்கிற பஞ்சாயத்து தெரியுமா? தெரியாது. இவர் யாருக்கு என்ன புடவை வாங்கி கொடுத்தாரா, நகை வாங்கி கொடுத்தாரான்னு தெரியுமா? தெரியாது. எந்த ஊருக்கு போறேங்கிற பேர்ல எத்தனை நாள் அங்க தங்குறாரு, எத்தனை நாள் இங்க தங்குறாருன்னு தெரியுமா? தெரியாது. அப்ப நீதமாக நடக்கலங்கிற பஞ்சாயத்து எப்ப வரும்? வராம போயிருமே, கள்ளத்தனமா ஏமாத்திட்டு போயிருவாங்களே. அப்ப இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால், 2வது திருமணம், 3வது திருமணம், 4ஆம் திருமணம் என்று வந்தால் முதல்ல அந்த மனைவிமார்களுக்கு மத்தியில் நீதி செலுத்துங்க. நீதி செலுத்துங்கன்னு வருங்கிற முதல் அஜெண்டாவில் என்ன நீதினா, நான் இன்னொரு பெண்ணை திருமணம் முடிக்க போறேன் என்று பகிரங்கப்படுத்தணும். பகிரங்கப்படுத்தாம கள்ளத்தனமா திருமணம் முடித்தால் 2 அநியாயங்கள் அங்க நடக்கிறது. முதல் அநியாயம் என்ன? முதல் அநியாயம், நான் 2 கல்யாணம் பண்ணவன் இல்ல, ஒரு கல்யாணம் பண்ணவன் தான், எனவே நான் உனக்கு செய்யறதெல்லாம் நீதி, உனக்கு நான் அநியாயமே பண்ணலன்னு முதல் மனைவிக்கு மூடி மறைக்கிறது. இன்னொரு அநியாயம் என்ன? முதல் மனைவியை கல்யாணம் பண்ற நேரத்தில் ஊரெல்லாம் தெரிவிச்சு பகிரங்கப்படுத்தி பப்ளிஷ் பண்ணி மக்களை எல்லாம் கூப்பிட்டு சொந்த பந்தத்தை எல்லாம் வரவேற்று சீரும் சிறப்பாக கல்யாணம் பண்ணிட்டு 2வது கல்யாணம் பண்ணும் பொழுது யாருக்கும் தெரியாம அந்த ஊருக்கு இந்த ஊருக்கு தாவி பிடிச்சு யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணி யாருக்கும் தெரியாம குடும்பம் நடத்தி யாருக்கும் தெரியாம குழந்தையெல்லாம் குழந்தை பெற்றெடுத்து 4 பேர் இது யாருங்க, இது அந்த பையன் என்ற அளவிற்கு 2வது மனைவியை ஒரு வப்பாட்டி என்கிற அளவிற்கு கேவலப்படுத்துகிற அநியாயம் நடக்கிறது. அப்ப இது மார்க்கத்தில் உடன்பட்டதா என்றால் உடன்பட்டது கிடையாது. அப்ப நீதம் செலுத்த வேண்டும் என்கிற அந்த கண்டிஷன் அடிப்படையில முதல்ல என்ன செய்யணும்? நான் ஒரு திருமணம் முடிக்க போறேன், உனக்கு நான் எந்த மாதிரி செலவு செய்வனோ அது மாதிரி அங்க செலவு செய்வேன், உனக்கு மாதிரி நான் எந்த அளவுக்கு உனக்கு வாழ்வாதாரம் தந்திருக்கணும் அதே மாதிரி அங்கேயும் தருவேன், இதுல நான் சமநீதியா நடந்துக்க போறேன், என்னோடு வாழ விருப்பம் நான் வாழு, இல்லாட்டி விட்டுரு. மனைவியும் பேசுவாங்க, இந்த மாதிரி இருக்க முடியாத இருக்கலாம், இல்லன்னா இல்ல, ஏதோ ஒரு பேசுவாங்க, ஒரு முடிவுக்கு வரும், அப்புறம் கல்யாணம் முடிக்கணும். அப்பதான் என்ன ஆகும்? நீங்கள்
இரண்டு மனைவியோடு வாழ்க்கை நடத்தும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் அநியாயம் பண்ணலங்கிற ஒரு தீர்வும் கிடைக்கும். இரண்டாவது என்ன, முதல் மனைவி எப்படி பகிரங்கமா நான் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க போறேன், இது எனக்கு பொண்டாட்டி, நான் அவளுக்கு புருஷன்னு சொன்னீர்களோ, இதே அந்தஸ்தை இந்த இரண்டாவது பெண்ணுக்கும் தந்திருக்கிறீர்கள் என்பதும் வரும். அந்த அடிப்படையில பகிரங்கப்படுத்த வேண்டும். அதே மாதிரி அந்த முதல் மனைவிக்கு குறிப்பாக நீதம் செலுத்தணும்னு அங்கதான் ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் வழங்கி முதல் மனைவிக்கு தெரியப்படுத்த வேண்டும். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கூட நடந்துச்சு. இதுல கள்ளத்தனமா பண்ணிடக்கூடாது. அல்லது கல்யாணம் பண்ணி 4 மாசம் கழிச்சு சொன்னா அதுக்கப்புறம் என் மனைவி புரிஞ்சுக்குவாங்க என்றெல்லாம் சொல்லக்கூடாது. திருமணம் முடிக்கும் பொழுது முதல் மனைவிக்கு தெரியப்படுத்தியே ஆக வேண்டும். இது திருமணம் இரண்டாம் திருமணம் முடிப்பதற்குரிய நிபந்தனை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பொதுவாக இஸ்லாம்